ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இதுக்கு முன்னாடி வீடு கட்டுறதுக்கு எப்படி பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கெண்ட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அவங்களோட பிளாட் சைஸ்லாம் கொடுத்து இதுக்கு எப்படி பிளான் பண்ணணும், வெஸ்ட் ஃபேஸிங்க்கு எப்படி பிளான் பண்ணணும், நார்த்துக்கு எப்படி பிளான் பண்ணணும், சவுத்துக்கு எப்படி பிளான் பண்ணணும், அந்த மாதிரி செப்பரேட்டாக கேட்டிங்க. அதனால இந்த வீக் நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஈஸ்ட்டு அண்டு சவுத் டைரக்ஷனில் உங்கள் பிளாட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டை எப்படி பிளான் பண்ணணும், அவுட்டரில் என்னென்ன கொடுக்கணும், எந்தெந்த டைரக்ஷனில் கொடுக்கணும், உள்ளே எப்படி கொடுக்கணும், அப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நாளைக்கு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதில் வடக்கு அண்டு மேற்கு பிளாட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நார்த் அண்டு வெஸ்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு புரியும். இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸோட கம்ப்ளீட் வாஸ்து பார்க்கலாம். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் அப்படின்னா உங்களுக்கு ரோடு இங்கே இருக்கும். ஸோ இது ஈஸ்ட்டு கிழக்கு, இது சவுத்து தெற்கு, வெஸ்ட்டு மேற்கு, நார்த்து வடக்கு. ஸோ இந்த ஈஸ்ட் நார்த் இதை ரெண்டே கனெக்ட் பண்ணுறது ஈசானிய மூலை, சவுத்து ஈஸ்ட் இதை ரெண்டே கனெக்ட் பண்ணுறது அக்னி மூலை, சவுத்து வெஸ்ட் இதை ரெண்டே கனெக்ட் பண்ணுறது குபேர மூலை, நார்த்து வெஸ்ட் இதை ரெண்டே கனெக்ட் பண்ணுறது வாயு மூலை. ஸோ இந்த டைரக்ஷன் எல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ வெளியில் என்னென்ன எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் உள்ளே எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மெயின் டோர் கேட் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, கேட் உங்களுக்கு இங்கே வரணும். ஸோ நார்த் ஈஸ்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இதை நீங்கள் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட கேட் நீங்கள் பிளான் பண்ணணும். அதுக்கு பேரலாக நீங்கள் மெயின் டோர் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் போர்ட்டிக்கோ, கார் பார்க்கிங் அதெல்லாம் இந்த இடத்துக்கிட்ட வரணும். அதுக்கடுத்து போர்வெல்லு, வாட்டர் டேங்க்கு இதெல்லாம் நீங்கள் இந்த ஈசானிய மூலையில் பிளான் பண்ணணும். அதுக்கடுத்து செப்டிக் டேங்க்கு, ஸ்டெப்ஸு, டாய்லெட்டு எல்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவுட்டர் டாய்லெட் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த அக்னி மூலையில் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த வாயு மூலையில் கொடுக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டெப்ஸுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த அக்னி மூலை, இன்னொன்று வாயு மூலை. அதே மாதிரி செப்டிக் டேங்க்குமே இந்த ரெண்டு இடத்துல கொடுக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் ஸ்டெப்ஸ் இங்கே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டாய்லெட் நீங்கள் இங்கே பிளான் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டெப்ஸை இங்கே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் டாய்லெட் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் அவுட்டர் டாய்லெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. ஓவர் ஹெட் டேங்க் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எத்தனை ஃப்ளோர் கட்டுறீங்களோ, எத்தனை ஃப்ளோர் கட்டினாலும் இந்த குபேர மூலை சவுத் வெஸ்ட் கார்னரோட மேலே நீங்கள் ஓவர் ஹெட் டேங்கை பிளான் பண்ணணும். அது கன்ஸ்ட்ரக்டடாக இருந்தாலும் சரி, இல்லை சின்டெக்ஸ் அந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கி வச்சாலும் சரி, இந்த ஓவர் ஹெட் டேங்க் சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வரணும். ஸோ அவுட்டரில் இவ்வளோதான் இதோட வாஸ்து. ஸோ உள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மெயின் டோரு எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து இந்த டுவர்ட்ஸ் ஈஸ்ட் பேரலல் டு கேட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பார்வையாக இருக்கும். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால். ஸோ ஹால் இங்கே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிச்சனுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த அக்னி மூலையில் பிளான் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வாயு மூலையில் பிளான் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணுமாலும் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ ஹாலில் இருந்து ஸ்ட்ரைட்டாக கிச்சன் இப்படியும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை ஹாலு இந்த சைடு கிச்சன் இப்படியும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் எது வேணுமாலும் உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து டைனிங் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கிச்சன் இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே டைனிங் கொடுக்கணும். இல்லை இங்கே நான் கிச்சன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் டைனிங் இந்த இடத்துக்கிட்ட உங்கள் டைனிங் வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து பூஜா யூனிட் எப்போ இந்த சென்டர் ஆஃப் த பார்ட்டில் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் எங்கே வரணும் அப்படின்னா இந்த குபேர மூலையில் வரணும் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் டாய்லெட் நீங்கள் ரெண்டு சைடு கொடுத்துக்கலாம். ஒன்று வெஸ்ட்டில் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா சவுத்தில் கொடுத்துக்கலாம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து இங்கே என்ட்ரா வர மாதிரியோ இல்லை இங்கே என்ட்ரா வர மாதிரியோ நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். செகண்டரி பெட்ரூம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா பெட்ரூம் நீங்கள் கிச்சன் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா பெட்ரூம் இங்கே வரும். ஸோ இல்லை கிச்சன் இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெட்ரூம் இங்கே வரும். ஸோ ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் எது கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் செகண்டரி பெட்ரூம் வேரி ஆகும். இல்லை நான் டியூப்ளெக்ஸாக கட்டுறேன், உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சு கட்டுறேன், ஸ்டெப்ஸ் எங்கே வரணும் அப்படின்னா இங்கே நீங்கள் கிச்சன் கொடுத்துருந்தீங்கன்னா கிச்சனுக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நடுவில் ஸ்டெப்ஸ் கொடுக்கணும். இல்லை நான் இங்கே கிச்சனை கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த கிச்சனுக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நடுவில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வரணும். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸோட ஃபுல் வாஸ்து இதுதான். ஸோ இப்படி தான் பிளான் பண்ணணும். பெட்டர் என்ன இதில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இங்கே உங்களோட போர்ட்டிக்கோ, கார் பார்க்கிங்கை பிளான் பண்ணிவிட்டு மெயின் டோர் பிளான் பண்ணிக்கோங்க. ஹாலு, இங்கே கிச்சன், டைனிங், இன்கேஸ் டியூப்ளெக்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டெப்ஸு, மாஸ்டர் பெட்ரூம் அதோட அட்டாச் டாய்லெட் போட்டுங்க. மேலேருந்து இதில் ஏறி
2 பெட்ரூமோ 1 பெட்ரூமோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிங்க. இல்லை நான் அவுட்டர் தான் வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, அவுட்டர் ஸ்டார் கேஸ் வச்சு சிம்பிளாக தான் வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் ஹால் வந்து இங்கே, கிச்சனு இங்கே ஒரு பெட்ரூம், அதுக்கு அட்டாச் டாய்லெட், இன்னொரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பிளான் பண்ணிக்கிங்க. உங்கள் ஸ்டெப்ஸ் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. டாய்லெட் வந்து இந்த டைரக்ஷனில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கான ஃபுல் வாஸ்து. ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பிளான் போடும் போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற 4 டைரக்ஷன்லேயே வந்து பிளான் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க 2 டைரக்ஷன் வந்து என்ன அப்படின்னா சவுத்தும் வெஸ்ட்டும் தான். வாஸ்துப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் நிறையா வந்து நம்ம பிளானிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நிறைய பேர் இந்த சவுத்து வெஸ்ட் பிளாட்டை வந்து வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட்டை வந்து ஈஸியாக வாங்கிடுறாங்க. ஸோ இந்த சவுத் ஃபேஸிங் பிளாட்டில் வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்க்கலாம். அவுட்டர் எப்படி பிளான் பண்ணணும், இன்னர் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து சவுத் ஃபேஸிங் பிளாட் அப்படிங்கிறதுனால உங்கள் ரோடு வந்து இங்கே இருக்கும். ஸோ இது வந்து சவுத்து, இது வந்து வெஸ்ட்டு, இது வந்து நார்த்து, இது வந்து ஈஸ்ட்டு. ஸோ சவுத்து வெஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது, அதாவது தெற்கு மேற்கை வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து குபேர மூலை. அதுக்கடுத்து வடக்கு மேற்கு இதை கனெக்ட் பண்ணுறது வந்து வாயு மூலை. வடக்கு கிழக்கு இதை கனெக்ட் பண்ணுறது வந்து ஈசானி மூலை. கிழக்கு தெற்கு இதை கனெக்ட் பண்ணுறது வந்து அக்னி மூலை. ஸோ இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ எந்தெந்த கார்னரில் என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் டேங்க்கு போர்வெல் எங்கே வரணும் அப்படின்னா இந்த ஈசானிய மூலை. இந்த ஈசானிய மூலையில் தான் நீங்கள் உங்கள் வாட்டர் டேங்க்கு போர்வெல் இது ரெண்டுமே வந்து பிளான் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து அவுட்டர் டாய்லெட்டு செப்டிக் டேங்க்லாம் எங்கே பிளான் பண்ணலாம் அப்படின்னா செப்டிக் டேங்க்குக்கான ஆப்ஷன் இந்த வாயு மூலை, இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த அக்னி மூலை. இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து செப்டிக் டேங்க் வந்து பிளான் பண்ணலாம். அவுட்டர் டாய்லெட்டுமே வந்து அதே இடத்துல தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஸோ இங்கே 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸ்டெப்ஸ் வந்து எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து கொடுக்கலாம், வாயு மூலையில் வந்து கொடுக்கலாம். பட் நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட் வந்து ஏறி வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் இந்த டைரக்ஷனில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இங்கே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ள நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் நீங்கள் சவுத் ஏறி வர மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வரும், இந்த டைரக்ஷனில் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இதில் ஸ்டெப்ஸை பிளான் பண்ணுறது. நீங்கள் அவுட்டர் ஸ்டார் கேஸ் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து கிச்சன் இங்கே போடுறீங்க அப்படின்னா இன்கேஸ் கிச்சன்லேருந்து வெளியில் வர மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டெப்ஸை வந்து பேக் சைடில் வந்து பிளான் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃப்ளோர் மட்டும்தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சவுத் ஃபேஸிங் ஹவுஸ்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் உள்ளே வந்து ஸ்டெப்ஸ் வச்சுட்டு டியூப்ளெக்ஸாக போயிடுறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து கேப் வந்து நீங்கள் விடணும். ஸோ அங்கே கேப் விட்டு மெயின் டோரை வந்து நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் வச்சுட்டு ஈஸ்ட்டுக்கு நான் இப்போ வாஸ்துலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, அதே சேம் வாஸ்து வந்து பிளான் பண்ணி இங்கே ஹாலு, இங்கே கிச்சன், அதுக்கடுத்து பெட்ரூம், டாய்லெட்டு, ஸ்டார் கேஸு அதெல்லாம் வந்து ஈஸ்ட்டுக்கு எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்களோ அதே மாதிரி சேமாக வந்து பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போது இப்படி தான் வந்து உங்கள் பிளாட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து சவுத்து வெஸ்ட்டு நார்த்து ஈஸ்ட்டு. நீங்கள் வீடு வந்து எப்படி கட்டணும் அப்படின்னா இந்த சைடு இந்த வெஸ்ட்டு சவுத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா ஒட்டி வந்து கட்டணும். நார்த்து ஈஸ்ட் இந்த டைரக்ஷன்ல தான் நீங்க வந்து இடம் விடுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதையும் வந்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அக்கார்டிங் டு வாஸ்து அப்படிங்கும் போது நீங்க ஸ்ட்ரைட்டா இங்க வந்து கேப் இருக்கு, நீங்க அதுக்கு இதை பிளான் பண்ணி உங்க கார் பார்க்கிங் இங்க பிளான் பண்ணிட்டு இங்க இருந்து என்ட்ரன்ஸ் வச்சு ஈஸ்ட் ஃபேஸிங்கா வந்து போய்க்கலாம். நீங்க வந்து ஒரு ஃப்ளோர் தான் வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்துங்க. ஸோ சவுத்தோட கம்பேர் பண்ணும்போது நார்த்தில் வந்து ஜாஸ்தி இடம் இருக்கணும், வெஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஈஸ்ட் சைடு வந்து ஜாஸ்தி இடம் இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவுட்டரில் வந்து இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஓவர் ஹெட் டேங்க் எங்கே வரணும் அப்படின்னா இந்த குபேர மூலையில் நீங்கள் வரணும். எத்தனை ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சரி அதோட மேலே சவுத் வெஸ்ட் கார்னரில் நீங்கள் ஓவர் ஹெட் டேங்க் வந்து பிளான் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து உள்ளே வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் டோர் எங்கே வரணும் அப்படின்னா கேட்டும் நீங்கள் வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இங்கே தான் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த சவுத்துலேருந்து டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி நீங்கள் கேட் வந்து பிளான் பண்ணணும். கேட்டுக்கு வந்து பேரலாக மெயின் டோர் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஹால் வந்து எங்கே வரும் அப்படின்னா மெயின் டோர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும் அப்படின்னா இந்த பார்ட்டை வந்து நீங்கள் ஹாலுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து கிச்சனுக்கு 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்று வந்து இந்த வாயு மூலை, இன்னொன்று வந்து அக்னி மூலை. அக்னி மூலை அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நம்ம கொடுப்போம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த வாயு மூலை அப்படின்னு கொடுப்போம். பட் நீங்கள் வந்து மெயின் டோர் இங்கே வச்சு ஹால் இங்கே வச்சுட்டீங்க அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம கிச்சன் போட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் கிச்சன் இந்த இடத்துல அப்படி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து ஒரு 4 இயராக வந்து வேஸ்ட்டாக போயிடும்.
அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இல்ல அப்டின்னா உங்க பிளாட் நல்ல லென்த்தா இருக்குன்னா, நீங்க கிச்சன், ஹால் அதுக்கப்புறம் பெட்ரூம் இப்படியும் கூட நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். பட் ஒரு சிம்பிளான ஹவுஸா இருக்கு அப்டின்னா, நீங்க இங்க ஹால வந்து பிளான் பண்ணிட்டு, கிச்சன வந்து இந்த வாயு மூலையில தான் வந்து பிளான் பண்ற மாதிரி வந்து இருக்கும். இல்ல நான் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல வந்து பிளான் பண்றேன் அப்டின்னா, உங்க ஹால் இங்க வந்து அப்ப வந்து கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்க கிச்சன் வந்து இங்க வந்துரும். பட் வந்து நீங்க சவுத்ல இருந்து ஃபேஸ் பண்ணி பிளான் பண்றீங்க அப்டின்னா, ஹால் இங்கேயும் கிச்சன் வந்து இங்கேயும் வந்து வர்றது தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு என்னோட பிளாட் வந்து நல்ல லென்த்தாக இருக்குது, இந்த டைரக்ஷனில் வந்து லென்த் ஜாஸ்தியாக இருக்குது, வித்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே கிச்சன் பிளான் பண்ணிட்டு இங்கே வந்து மெயின் டோர் பிளான் பண்ணி உங்கள் ஹாலை வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அக்கார்டிங் டு யூ, உங்கள் பிளாட் எப்படி இருக்கோ அதை பொறுத்தது. ஸோ ஹாலு கிச்சன் வந்து சொல்லிட்டேன். ஸோ கிச்சன் பக்கத்தில் வந்து நீங்கள் டைனிங் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் இங்கே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டைனிங் இங்கே பிளான் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சன் இங்கே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டைனிங் வந்து இங்கே பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மாஸ்டர் பெட்ரூம் எங்கே வரணும் அப்படின்னா இங்கே வரணும். இந்த குபேர மூலை இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து உங்கள் மாஸ்டர் பெட்ரூம் வரணும். அதுக்கான அட்டாச் டாய்லெட்ஸ் வந்து இந்த சைடு ரெண்டு சைடு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெஸ்ட் சவுத் ரெண்டுலேயும் நீங்கள் அட்டாச் டாய்லெட் வந்து கொடுத்துக்கலாம். செகண்டரி பெட்ரூம் வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இது ஹாலு, இது மாஸ்டர் பெட்ரூம், இது கிச்சனாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கார்னரில் நீங்கள் வந்து பெட்ரூமாக வந்து கொடுத்துக்கணும். ஸோ பெட்ரூம் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸ்டெப்ஸ் வந்து எங்கே கொடுக்கலாம், நான் இன்கேஸ் வந்து டியூப்ளெக்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இங்கே இந்த சவுத் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் வந்து பிளான் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து பிளான் பண்ணலாம். 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 2 இதில் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பூஜா யூனிட் எங்கே வரணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் த ஹவுஸில் நீங்கள் பூஜா யூனிட் வந்து பிளான் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதோட கம்ப்ளீட் வாஸ்து. நான் வந்து இதில் என்னோட சஜஷன் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் சவுத் ஃபேஸிங் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் டியூப்ளெக்ஸாக போயிடுறது. சவுத் ஃபேஸிங் தான் நான் பிளான் பண்ணுறேன், மெயின் டோர் வந்து சவுத்தை பார்த்து தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெட்டர் டியூப்ளெக்ஸ் போயிடுங்க. இல்லை நான் வந்து சிங்கிள் ஃப்ளோர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து மெயின் டோரை வச்சு ஈஸ்ட் பிளானாக வந்து இதை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து பிளாட் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, என்னால் அப்படி உள்ளே வந்து சுற்றி வர அளவுக்கு வந்து இடம்லாம் வந்து விட முடியாது அப்படின்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக இது உங்கள் ஹால் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஹாலில் இருந்து இங்கே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே கிச்சன் வந்து பிளான் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துங்க. ஸோ மேலே போனோம் அப்படின்னா எகைன் இங்கே ஒரு பெட்ரூம் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ண முடியும். வேறு ஆப்ஷன் வந்து இதில் வந்து இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் சவுத்து அண்ட் வெஸ்ட் டைரக்ஷன் பிளாட் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்த் அண்ட் ஈஸ்ட்டை நீங்கள் ஈஸியாகவே வந்து பிளான் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக அப்படியே நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுங்க. மேபி உங்களுக்கு பிளான் போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸ்ட் அண்ட் சவுத்துக்கு வந்து வீடு வந்து எப்படி பிளான் பண்ணணும், எந்தெந்த டைரக்ஷனில் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். உங்கள் பிளாட் சைஸ் என்னவோ அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், என்னென்ன டைரக்ஷனில் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் மினிமம் சைஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ரூம்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒரு ரஃப் பிளானை வந்து ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ப்ராப்பராக எப்படி பிளான் போடுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷனும் வந்து கொடுத்துக்கோங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.